ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மகிழ்மதி அகாடமி. இன்றைக்கி செஷன் 8ல் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு கணக்கு, யுக்ப்ருஷ் பெய்ட் அன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 11,400 ஆஃப்டர் 9 years. ஃபஸ்ட்டு 2 years interest was 6%, 3 years 9%, 4 years 14%. How much principal was borrowed by him? ஆக்சுவலாக அவங்க கொடுத்தது இந்த 11,400 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். 9 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு. பட் 9 வருஷமும் இன்ட்ரெஸ்ட் மாறிக்கிட்டே இருக்குது. எப்படி மாறுது அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு 6% இருக்குது, அதுக்கப்புறம் 3 இயர்ஸ்க்கு 9% இருக்குது, அதுக்கப்புறம் 4 இயர்ஸ்க்கு 14% இருக்குது. இது மூணையும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 5 1 2 4 95. ஸோ ஓவரால் பிரின்சிபல் அமௌண்ட்டில் 95% தான் இந்த 11,400. ஓவரால் பிரின்சிபல் அமௌண்ட்டில் 95%. அப்போ 100% தான் பிரின்சிபல் அமௌண்ட். நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக பார்க்கும் போதே தெரியும் ஆன்சர் 12,000 தான் அப்படின்னு. நீங்கள் கேன்சல் பண்ணாலும் அதான் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 19, இங்கே 2 2 8 0, 19ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 1 3 38 2 0, 120 into 100 which is 12,000. அடுத்த question, some amount becomes 900 in 3 years if calculated in the compound interest, and the same amount becomes 1,000 in the 4th year. What was the principal amount and rate of interest? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா தான் பிரின்சிபலுக்கு போக முடியும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு R is equal to interest divided by principal into 100. இது இந்த ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா. SI is equal to principal into rate of interest into time divided by 100 அப்படின்னு. எப்படி சார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொஷின் கேட்டுட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, when the time period is only 1 year, டைம் பீரியட் ஒரே 1 year அப்படின்னா ரெண்டுக்கும் ஆன ஃபார்முலா சேம் தான். இப்போது நான் ஏன் 1 year, இங்கேயும் 3 years 4 years கொடுத்துருக்கேன். 1 yearனால் நான் 900லேருந்து 1000 மாறினது 1 yearல் தான். ஸோ அதனால் இந்த இடத்துல அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 ரூபா, பிரின்சிபல் 900, ஆர் தான் கண்டுபிடிக்கணும் 100. ஆர் டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 100 divided by 900 which is equal to 1 by 9. அப்போ R is equal to 100 divided by 9. இது 11.11%. ஸோ ஆப்ஷன் ஏவோ இல்லை சிஓ தான் வந்திருக்கு. அடுத்தது நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா ஏ டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 பவர் என். இதான் ஃபார்முலா. இதில் பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க, இதை கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியும் என்னது அப்படின்னா 900 வைக்கலாம், 1000 வைக்கலாம். சிம்பிள் பண்ணுறதுக்காக நான் 900ன்னு வச்சுக்கிறேன். பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். 1 ப்ளஸ் ஆர் பை 100 இங்கே ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள், 1 by 9 அப்படின்னு. அதை அப்படியே எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் ஆர் 11.11ன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே டிவைட் பை 100 போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகேவா? பவர் 3, ஏன்னா 3 years of tenure அப்படிங்கிறதுனால. இப்போது நம்ம சிம்பிள் கால்குலேஷன்ஸ் தான். பி 1 + 9 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 10 by 9 பவர் 3 which is equal to P 1000 divided by 9 cube. 9 cube 9 into 9 into 9, 81 into 9, 729. இது 900 is equal to, இப்போ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 900 into 729 divided by 1000. மேக்ஸிமம் ஜீரோஸ் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 729 into 9 divided by 10. 729 into 9, 9 9s are 81, 9 2s are 18 plus 8 26, 9 7s are 63, 65 divided by 10 வந்ததுனால ஒரு டெசிமல் தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். 656.1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. அடுத்த கணக்கு
2000 is invested in each of simple interest and compound interest. What will be the difference of their amounts in the simple interest and compound interest? The rate of interest on each investment is 10% per annum. That lifespan is 3 years. 2000 ரூபாயை 3 வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயும் போட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கடைசியாக 3 வருஷம் கழிச்சுன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான கணக்கு, அதனால் ஃபார்முலாஸ்க்கெலாம் போய் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 2000 ரூபா முதல் வருஷம் முடிக்கும் போது 200 வட்டி, 2200. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறனால வட்டி மாறப்போகிறதில்ல, 2400. மூணாவது வருஷம் முடிக்கும் போது 2600 முடிஞ்சிச்சிங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அதே 2000 ரூபா, முதல் வருஷம் முடிக்கும் போது 200 ரூபா தான் 10% வட்டி, 2200. பட் ரெண்டாவது வருஷம் முடிக்கும் போது என்ன ஆயிரும்னா, இந்த 2200ல் 10%னா ஒரு ஜீரோ அடிச்சுட்டு 220 அது மட்டும் நம்ம போடணும். கடைசியாக அந்த ஜீரோ புள்ளி வச்சதுக்கப்புறம் வரனால நான் போடல. இப்போது இதுதான் ஆட் ஆகும். எது 2200ஓட 2220 ஆட் ஆகும். ப்ளஸ் 220 எவ்வளோ வரும்? 2420. இப்போ மூணாவது வருஷம் என்ன ஆகும்னா, இந்த 2420 10%, அப்போ 242.0 பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருக்கிறனால நான் 242 மட்டும் போட்டுக்கிட்டேன். அப்போ 242. இப்போது 2662 மூணாவது வருஷம் முடிக்கும் போது இங்கே 2600. அப்போ டிஃப்ரென்ஸு 62 ரூபா. Monies get 26,000 by making an investment of 20,000 in 5 years at simple interest. Had the investment been made at another place where rate of interest is 3% higher, how much amount money should have made during the same? ரெண்டாவதுல என்ன இன்ட்ரெஸ்ட்னு கொடுக்கல, ஸோ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தான் கணக்கு. 5 வருஷத்தில் 3% ஹையராக உள்ளதில் பண்ணியிருந்தா, இவர் இப்போ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்முலாக்கு போயிடலாம். ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் இன்ட்டு டி டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 6000 ரூபா, அதான் வட்டி. அடுத்தது பிரின்சிபல் 20000 ரூபா இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அதை தான் கண்டுபிடிக்கணும். டைம் பீரியட் வந்து 5 years டிவைடட் பை 100. இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆறுக்கு வந்து இருக்கும்போது 200 × 5, இங்கே ஒரு 1000 இன்ட்டு ஆர், இங்கே 6000 கணக்கு. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 6, ஆனால் இங்கே 3 0 இங்கே 3 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 6%. இப்போ 3% ஹையராக கொடுத்துருக்காருன்னா 9% கொடுத்துருந்தா ஓகேவா. 20%, 20,000ல் 9% அப்படிங்கிறது 1800. ஓகேவா, 1800 தான் வட்டி. 10%ங்கிறது 2000, 9% 1800 நீங்கள் போட்டிங்கனாவே கணக்கு வந்துடும். அப்போ 5 வருஷத்துக்கு சேர்த்தோம் அப்படின்னா 9000. அப்போ 20 + 9000 29,000. அடுத்த கொஷின். Nowjat gets a salary of 8,600. The salary was invested by him in 2 parts. Equal parts ன்னு சொல்லலை. Find the difference between 2 parts of his salary. If in the first part he got some simple interest 15% per annum in 4 years, which was same as the second part, which he invested 20% for 3 years. ஓகே, இது சிம்பிளாக ரெண்டு விதமாக சொல்லணும்னா 50% in 4 yearsங்கிறது 60% ஆஃப் தி பிரின்சிபல், 20% in 3 yearsங்கிறது 60% ஆஃப் த பிரின்சிபல். இங்கே சேம் அப்படின்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேம் அப்படின்னா கண்டிப்பாக பிரின்சிபல் சேமாக தான் இருக்கணும். ஆன்சர் 0. ஓகேவா. நம்ம இன்னொரு மெத்தடில் ஃபார்முலா பிரகாரம் என்ன மெத்தடுனா, SI1 is equal to SI2 என்ன வச்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் செகண்ட் பார்ட்டோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேம். என்னது? P1 R1 T1 divided by 100 is equal to P2 R2 T2 divided by 100. ஆக்சுவலாக ரெண்டுலேயுமே டேர்ம் வேறு, அதனால தான் T1 T2ன்னு வச்சுருக்கேன். இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் என்னது? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 15. டைம் என்னது? 4 years டிவைடட் பை 100. இங்கே பிரின்சிபல் அமௌண்ட்டு ஒய்ன்னு வைக்கக்கூடாது. 8,600 மைனஸ் எக்ஸு.
மொத்தமே 8600 தான். எக்ஸ் இங்கே வச்சுட்டோன்னா அதில் எக்ஸ் 8600 எக்ஸை கழிச்சிட்டோன்னா என்னவோ அதுதான். இங்கே 20%, இங்கே 3 years டிவைடட் பை 100. ஓகேவா? இங்கே அடுத்தது எக்ஸ் இன்ட்டு 60 டிவைடட் பை 100 which is equal to 8600 minus x into அதே 60 divided by 100. 60 divided by 100, 60 divided by cancel ஆயிரும். x is equal to 8600 minus x. இந்த minus x இங்கே வந்தால் 2x is equal to 8600. So x is equal to 4300. equal பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க கேட்ட கேள்வி different between two parts. ஒரு part 4300, another பார்ட்டும் 4300 தான். So 0 is still the answer. அடுத்த கொஷின். ரஜிந்தர் divided 1301 among his sons Santa and Banta. He asked them to invest the money at annual 4% of compound rate of interest. It was observed that each son gets the same amount after 17 years and 19 years respectively. ஆக்சுவலாக அவருக்கு சரி பாதியாக பிரித்து கொடுக்கல. அவருக்கு சாந்தா அண்ட் பாந்தா. ஆக்சுவலாக we know formula a is equal to p into 1 plus r by 100 power n compound interest ஃபார்முலா. இதில் p1 and p2 ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். p1 and p2, சாந்தாக்கு p1, பாந்தாக்கு p2. ஓகேவா? ரெண்டு பேர்த்தோட இன்ட்ரெஸ்ட் டோட்டல் அமௌண்ட் ஃபைனல் அமௌண்ட் இஸ் சேம் வென் 1 plus 4 by 100 power 17 years. சாந்தாக்கு 17 years number of years. p2 is equal to p2 into 1 plus 4 by 100 19 years. ஓகேவா? நமக்கு தேவை ரேஷியோ தெரிஞ்சால் தான் நம்மளால் கணக்கை ப்ரொசீட் பண்ண முடியும். p1 by p2 is equal to 1 plus 4 by 100 power 19 divided by 1 plus 4 by 100 power 17. இந்த கணக்கில் அந்த பவருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ராப் பண்ணிடாதீங்க அந்த கணக்கை. இந்த இடத்துல கீழே உள்ளே இருக்கிற பேஸ் சேம் அப்படிங்கிறதுனால 1 plus 4 by 100 power 19 minus 17. அப்போது 1 plus 4 by 100 power 2. அப்போ ஸ்கொயர் மாதிரி. இந்த அடுத்தது என்ன வரும்? மேலே 104 by 100 ஸ்கொயர். அப்போ 104 by 100 into ஸ்கொயர் அப்படின்னா உள்ள 104 into 104 divided by 100 into 100. நான் கேன்சல் பண்ணுறதுக்காக இன்னும் ஸ்கொயர் பண்ணாமல் அப்படியே பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பாசிபிள் தான். 4 ஆல் அடித்தோன்னா 25, 26, 26, 25. ஸோ ஆன்சர் 676 divided by 625. 25 into 25, 625 தெரியும். ஸோ அடுத்தது 51 ஆட் பண்ணால் அடுத்து நம்மளோட ஸ்கொயர் வரும். ஸோ இதுதான் ரேஷியோ. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அவ்வளோதான். இதுதான் ரேஷியோ. இப்போ இந்த ரேஷியோவை லக்கீலி இந்த ரேஷியோவை ஆட் பண்ணாவே நமக்கு 1301 வருது. ஏன்னா 676 + 625 டிவைட் ஆட் பண்ணாவே 1301 வருது. ஸோ P1க்கு எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா 676ம், P2க்கு எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா 625ம். ஓகேவா? இப்போது P1 யார்? சாந்தா. அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா பாந்தாக்கு. P2க்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு? 625. ஆன்சர் இருக்கா? இருக்குது. இந்த கணக்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதில் இந்த ரேஷியோவை ஆட் பண்ணும்போதே 1301 கிடச்சிருச்சு. ஓகேவா? பட் இந்த 1301 இந்த ரேஷியோவோட டைரெக்டாக சம்மாக வராது, மல்டிபிள்ஸாக வரும். எப்படி வரும்னா 1301ஓட மல்டிபிள்ஸ் இந்த இடத்துல 2602 கொடுத்துருக்கலாம். ஓகேவா? அப்போ எப்படி கணக்கு வரும்னா 1301ஆல் நாம் டிவைட் 2601 இந்த 1301ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 2 அப்படின்னு கிடைக்கும். அந்த 2வை இந்த 625ஓட ஆட் பண்ணி 1300 வரும். ஓகேவா? அதுதான் சப்போஸ் இது 2601 கொடுத்துருக்குந்தா. இது சப்போஸ் 3901, ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் அந்த ரேஷியோ தான் நான் போட்டுட்ருக்கேன். 3903 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 3ன்னு வரும். ஓகேவா? எதால் 1301ஆல் இந்த 3903 டிவைட் பண்ணால் ஆன்சர் 3ன்னு வரும். ஸோ 625ஐ 3ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லணும். இந்த கணக்கில் ரெண்டும் சேம், 1301 நம்ம சம் ஆஃப் ரேஷியோஸும் சேம் அப்படிங்கிறதுனால we got a direct answer of 625.
Next question. Nagarjuna invested some money at compound rate of interest. His amount gets doubled in 9 years. In how many years will the amount become 4 times itself? Okay, 9 yearsல டபுள் மடங்குன்னா அடுத்த டபுள் இவங்க கேட்டிருக்கிறது 4 டைம்ஸ். ஸோ 4 டைம்ஸ் அப்படிங்கிறது 9 + 9 18 இயர்ஸ். இது ரொம்ப சிம்பிளான கொஷினு. ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும்னா டபுள்டு அப்படிங்கிறது இப்போது 100 ரூபா அப்படிங்கிறது 2 வருஷத்தில் 200 ரூபாயாக மாறுதுன்னா அவங்க கேட்டிருக்கிறது அதே அமௌண்ட்டு 400 ரூபாயாக மாறணும். ஒரு 100 ரூபாங்கிறது 400 ரூபாயாக மாறணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? இப்போது டபுள் ஆகிறதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில், இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டபுள் ஆகிறதுக்கு என்ன வருஷமோ அது மறுபடியும் டபுள் ஆகிறதுக்கு அதே வருஷம்தான். இப்போ 100 ரூபாங்கிறது 200 ரூபா ஆனதுக்கு அவங்க சொன்னது 9 இயர்ஸ் அப்படின்னா அடுத்த 9 இயர்ஸில் தான் அந்த 200 ரூபாங்கிறது 400 ரூபா ஆகும். நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் மேட்டர் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும் இயர்ஸ்க்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ டபுள் மல்டிப்ளிகேஷன்ஸில் வரும். டபுள் அப்படிங்கும் போது 200 ரூபா 400 ரூபா ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 9 இயர்ஸு. ஸோ இதோட டோட்டல் 4 டைம்ஸ் இட் செல்ஃப் மாறணும்னா 9 + 9 18 இயர்ஸ். அடுத்த கொஷின் கொஞ்சம் டஃப்பு, கால்குலேஷன்ஸில் இல்லை, நம்ம மைண்டில். இஃப் அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் 2 years the simple interest is ₹40 and compound interest is ₹41, then what is the rate of interest? 2 வருஷம் கழித்து சேம் பிரின்சிபல் அமௌண்ட் தான் அவங்க கொடுத்துட்டாங்க. சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் சேம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம். சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்கும் 2 வருஷம் கழித்து ஒரே ஒரு ரூபா வித்தியாசம். இங்கே 40 ரூபா, இங்கே 41 ரூபா. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வருஷம் ஒரே அமௌண்ட் மாறிக்கிட்டு இருக்கிறது. அப்போ 2 வருஷத்துக்கு 40 ரூபா அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்னா ஒரு வருஷத்துக்கு 1 இயருக்கு இது 20 ரூபா அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இன்னொரு விஷயம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல் எப்போன்னா முதல் வருஷம். ஓகேவா? ஏன்னா பிரின்சிபல் சேம் அப்படிங்கிறதுனால. இப்போது அப்போனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபஸ்ட் இயருக்கு 20 ரூபா தான் வந்திருக்கும், செகண்ட் இயருக்கு 21 ரூபா வந்திருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபஸ்ட் இயருக்கு 20 ரூபா, செகண்ட் இயருக்கும் 20 ரூபா தான். இப்போது 2வது வருஷம் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா 1 ரூபாய். இந்த 1 ரூபாவோட பர்சன்டேஜ் தெரியணும். டினாமினேட்டரில் என்ன போடணும் அப்படின்னா இந்த 20 போடணும். ஏன்னா 20 தான் 2 பேத்துக்கு ஈக்குவல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் செகண்ட் இயர் டிவைடட் பை ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் 20. ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் 2 பேத்துக்கு சேம், அதனால தான் ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம். இதோட பர்சன்டேஜ் 5%. ஆன்சர் 5%. அடுத்த கொஸ்டின் கிட்டத்தட்ட அதே மாதிரியான கொஸ்டின். இப்போ சம் ஆஃப் மணி இன்வெஸ்டட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிகம் 800 in 3 years and 840 in 4 years, then what is the rate of interest per annum? இதோட பிரின்சிபல் என்ன, ஃபஸ்ட் இயர் எவ்வளோ, செகண்ட் இயர் எவ்வளோ, தேர்ட் இயர் எவ்வளோ, இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா, இது எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க. தேர்ட் இயர் அப்படிங்கிறது ஒரு தேர்ட் இயர் உள்ள இருக்கிற அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபல். ஃபோர்த் இயர் 1 இயர் தான் மாறி இருக்குது. 1 இயர் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் இந்த கணக்கை சிம்பிளாக மாற்றணும். அப்போது 1 இயரில் எவ்வளோ மாறி இருக்குது? 40 rupees மாறி இருக்குது. பிரின்சிபல் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் 800 into 100, அவ்வளோதான் 5%. இந்த தேர்ட் இயருக்கும் ஃபோர்த் இயருக்கும் 1 இயர் தான் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுனால நாம் இந்த கணக்கை ரொம்ப ஈஸியாக போட்டிருக்கோம். ஸோ 1 இயர் தான் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த ஃபார்முலாக்கெலாம் போயிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்காங்க. டிஃப்ரென்ஸ் என்ன அமௌண்ட்டு, ப்ரீவியஸ் இயர் பிரின்சிபல் என்ன இன்ட்டு 100, அவ்வளோதான். அடுத்த கொஷின், an amount if given on interest become 4 times in 6 years, in how much time span will it become 64 times if the rate of interest remains unchanged? 0 இயரில் அது பிரின்சிபலாக இருக்கும், 6 இயரில் அது 4 டைம்ஸ் மாறும். அப்போ 12 இயர்ஸில் 4 into 4 16 டைம்ஸ் மாறும். 18 இயர்ஸில் 16 into 4 64 டைம்ஸ் மாறும். அவங்க கேட்டது 64 டைம்ஸ் தான். டைம் ஸ்பேன் இஸ் 18 இயர்ஸ்.
அடுத்த question. A certain sum of money becomes 1000 in 2 years, 1100 in 4 years at simple rate of interest. The rate of interest per annum. ஓகே, கொஞ்சம் சுற்றி விட்ருக்காங்க. எப்படின்னா 0 இயரில் என்ன அமௌண்ட் கொடுக்கல, 1 இயரில் என்ன அமௌண்ட் கொடுக்கல, 2 இயர்ஸில் 1000, 3rd இயர் கொடுக்கல, 4th இயரில் 1100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஷுட் பி சேம். 2 வருஷத்துக்கு 100 ரூபா டிஃப்ரென்ஸ்னால் 1 வருஷத்துக்கு 50 ரூபா டிஃப்ரென்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால அப்போது 0th இயரில் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 900. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லா வருஷத்துக்கும் சேம் தான், ஏன்னா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறனால இன்ட்ரெஸ்ட் 50 ரூபா divided by 900 into principal into 100 போட்டாவே you will get an interest. 50 by 9 is equal to 5 by 9%. Option D. A man invested 1/3 of his retirement gratuity at 6%, 1/4 at 7%, rest at 8%. Annual return of investment is 7012.5. Find the total amount of gratuity invested by man. பொதுவாக இந்த மாதிரி பாயிண்டில் கொடுக்கும்போது அது சிம்பிளாக கால்குலேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் நமக்கு இப்போது டோட்டல் பிரின்சிபல் எக்ஸ் அப்படின்னா கண்டுபிடிக்க வேண்டியது 1/3 பார்ட் 1/4 பார்ட் தெரியும், ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். எப்படின்னா 1 minus 1/3 minus 1/4. அப்போது 12 minus 4 minus 3 which is equal to 5/12th part. இது இப்படி தான் கண்டுபிடிக்கணும். 1 அப்படிங்கிறது ஃபுல் பார்ட், அதில் 1/3யும் 1/4ம் போயிடுச்சுன்னா 5/12th part இருக்கும். ஸோ 8% இருக்கிறது 5/12th part. இப்போது x/3 அதாவது 1/3 of x into 6/100 அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ப்ளஸ் x/4 into 7/100 அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ப்ளஸ் 5x/12 into 8/100 அது ஒரு இன்ட்ரெஸ்ட். இது மூணும் சேர்ந்தது 7012.5. இப்போ எக்ஸை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா 6/300 ப்ளஸ் 7/400 ப்ளஸ் 40/1200, ஏன்னா 5 into 8 வருது. ஸோ 7012.5. இதில் நம்ம மறுபடியும் எல்சிஎம் எடுத்தோம்னா 1200 தான் எல்சிஎம். 4 times 1200 divided by 300 வந்து 4 times 4 into 6 24, இங்கே 21, இங்கே 40 அப்படியே இருக்கும், which is equal to 7012.5. இப்போது x 24 plus 21 plus 40 85/1200 is equal to 7012.5. x is equal to 7012.5 into 1200 divided by 85. இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 2 ஜீரோவை உள்ளே கொண்டு வரணும். 70125 ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணும் போது நமக்கு இங்கே 5 வந்துடும். அடுத்த ஜீரோவும் கேன்சல் பண்ணோன்னா ஒரு ஜீரோ ஆட் ஆயிரும். ஸோ டிவைடட் பை 85. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணணும். 85 முதல்ல 5ஆல் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 17 times, இங்கே 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 1, ரிமைண்டர் 20, that is 4, then 0, then 2, 5, 0, 140250 வருது. 140250 divided by 17. இப்போ 17ஆல் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணோன்னா 140250 divided by 17 அடித்தோம்னா இன்ட்டு 12 வந்துக்கிட்டே இருக்குது. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது கால்குலேஷன்ஸில். 5, 6, 7, 8 times 136,
then 42, 2 times 85, 5 times 0, 8250 into 12, 8250 into 12, 0, 0, 1, 5, 1, 6, 5, 00, 8, 2, 5, 0, 0, 0, 9, 9, 99,000 ஆன்சர் வருது இருக்கு. A man deposit 5,000 at a rate of 12% in simple interest 2 years. He deposit another amount of 5,000 in another bank at the rate of 12% in compound interest, compounded annually. Find the difference between the simple interest and compound interest. இந்த சம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், பட் இது எக்ஸாமில் கேட்ட கொஷின்னால நம்ம அந்த டேட்டா வரதே பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 5000 ரூபா, 12% அப்படிங்கிறது 5,000 into 12/100. ஜீரோஸ் கேன்சல் ஆச்சுன்னா 50 into 12, அதனால் ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு 600, 5,600. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வட்டி மாறாது, ஸோ 600. அடுத்த வருஷமும் 6,200 முடிஞ்சுதா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட் இயர் கண்டிப்பாக மாறாது, 5,000 + 600, 5,600. செகண்ட் இயர் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்ச மாதிரியே 5,600க்கு 12% கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். 56 into 12, 56 into 12 அப்படிங்கிறது 6 2s are 12, 112, 56, 2 7, 672. இங்கங்கே 672 ஆட் பண்ணணும். 5,000 சாரி 72266 இங்கே 6200. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 72. In how much time an investment of 50,000 at the rate of 5% simple interest would be doubled? 50,000ங்கிறது 1,00,000ஆக மாற வேண்டும். If the interest is added to the principal amount after every 10 years, ஸோ 10 வருஷம் கழித்து பிரின்சிபல் அமௌண்ட் மாறுது. இப்போ 10 வருஷம் கழித்து ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 50,000க்கு 5% அப்படின்னா 2,500 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. இன்ட்டு 10 போட்டோன்னா 25,000 ரூபா. அப்போ 10 வருஷம் கழித்து இந்த 25,000 எடுத்து என்ன பண்ணுறாங்க, 50,000 ஆட் பண்ணுறாங்க. ஸோ 10 வருஷம் கழித்து பிரின்சிபல் அமௌண்ட் 75,000 இருக்குது. நம்ம ரீச் ஆக வேண்டிய அமௌண்ட் வந்து 1,00,000 ரூபா. இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்குது, 25,000 பாக்கி இருக்குது. ஓகேவா. இப்போது வட்டி எவ்வளோ வரும்னு பார்க்கணும். 75,000க்கு 5% அப்படிங்கிறது 75,000 into 5/100 போட்டிங்கன்னா 3750 கிடைக்கும். கால்குலேட் பண்ணி பாருங்கள். இந்த 3750 அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான வட்டி. 25,000 வரணுன்னா எத்தனை வருஷத்தில் வரும்னு நாம் தான் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். 5ஆல் அடித்தோம்னா 75, இங்கே 5ஆல் அடித்தோம்னா 500, மறுபடியும் 5ஆல் அடித்தோம்னா 15, இங்கே 5 அடித்தோம்னா 100. 100/15 அப்படின்னா 6, 10/15, ஸோ 6, 2/3. எங்கே 75,000லேருந்து 1,00,000 வர்றதுக்கு 50,000லேருந்து 75,000 வர்றதுக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு இல்லையா. ஸோ 10 + 6, 2/3, ஸோ 16, 2/3 ஆன்சர். A sum of money of simple interest doubles in 10 years, it will triple in. ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது டபுள் டைம்ஸ் ஆனது 10 வருஷத்தில். அதாவது 10 வருஷத்தில் பிரின்சிபல் வட்டியே பிரின்சிபலாக மாறி இருக்கு. ஓகேவா. அப்போ இது மாறவே மாறாது. அப்போ இன்னும் 10 வருஷத்தில் ஒரு பிரின்சிபல் கிடைக்கும் அடுத்த 20th இயரில். ஸோ 3 times ஆஃப் பிரின்சிபல். அவங்க கேட்டிருக்கிறதே ட்ரிபிள் தான். ஸோ அது எப்போ கிடச்சிருக்கு, 20 இயர்ஸில். அதே மாதிரி கொஷின், இஃப் எ சம் ஆஃப் மணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டபுள்ஸ் இன் 6 years. ஓகேவா. 0 இயர்ஸில் பிரின்சிபல், 6 இயர்ஸில் 2 times பிரின்சிபல். என்ன இருக்குது, பிரின்சிபல் 6 வருஷத்தில் ஆட் ஆகிருக்கு. இது வந்து இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டாக அதே அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக மாறதுக்கு 6 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. அப்போது அடுத்த 6 வருஷத்தில் 12வது வருஷத்தில் என்ன ஆகும், ப்ளஸ் பிரின்சிபல் 3 times ஆஃப் பிரின்சிபல்.
அவங்க கேட்டது 4 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல். அப்போ மறுபடியும் 18வது வருஷத்தில் என்ன ஆகும், நீங்கள் இதை தான் மாற்றணும், அங்கே என்ன வருதோ அதை ஆட் பண்ணி போடணும். ப்ளஸ் பிரின்சிபல் 4 டைம்ஸ் த பிரின்சிபல். எப்போ வந்திருக்கு? 18th இயரில் வந்திருக்கு. The difference between simple interest received from two different sources is 1500. For 3 years is 13.50 rupees. The difference between the rate of interest. டேட்டாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கால்குலேஷனை விட மூளைக்கு தான் வேலை அதிகம். 3 வருஷத்தில் இதில் 2 சோர்ஸஸ், சோர்ஸ் 1, சோர்ஸ் 2. ஓகே, இங்கே ஒரு அமௌண்ட் வருது, 3 வருஷம் கழிச்சு இங்கே ஒரு அமௌண்ட் வருது. ரெண்டுக்குங்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னா 13.50. க்ளூ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அட் ஏஜ் ஆஃப் ஒன்ஸ், ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? 13.50 அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் ஒரே வட்டி கொண்டது. ஓகேவா? அப்போ 3 வருஷத்தோட டிஃப்ரென்ஸ் 13 ரூபா 50 காசுனா ஒரு வருஷத்தோட டிஃப்ரென்ஸ் டிவைட் பை 3 போட்டால் வந்துடும் 4.5. ஒரு வருஷத்துக்கு 4 ரூபா 50 காசு தான் டிஃப்ரென்ஸ். 2 வருஷத்துக்கு 9 ரூபா, 3 வருஷத்துக்கு 13 ரூபா 50 காசு. ஸோ ஒரு வருஷத்தோட டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுத்தரிச்சிருச்சு. இப்போ இந்த 1% டிஃப்ரென்ஸ் 4.5 அப்படிங்கிறது 1500க்கு என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்காக மட்டும் ஒரு 0 வந்து நோத்திக்கிறேன். இன்ட்டு 10 டிவைடட் பை 1500. ஓகே, இப்போ வேணால் இந்த 0வை இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். 5ஆல் அடித்தோம் அப்படின்னா இங்கே 9 டைம்ஸ், இங்கே 30 டைம்ஸ். மறுபடியும் 3ஆல் அடித்தோம்னா 3 டைம்ஸ் டிவைடட் பை 10 டைம்ஸ். ஸோ 3/10 which is equal to 0.3%. A sum of 2000 yields 180 rupees with the simple interest in 9 months. The annual rate of interest is, ஆக்சுவலாக ட்விஸ்ட்டு வந்து 9 months. 9 monthsக்கான வட்டி தான் 180 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. 12 monthsோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போ 12 monthsக்கு நமக்கு எவ்வளோ வட்டின்னு தெரியணும். 9 monthsக்கு 180 ரூபானா ஒரு மாதத்துக்கு 180 டிவைடட் பை 9 20 ரூபாய். அப்போ 12 monthsக்கு 240 ரூபா. 240 ஓகேவா? 240 டிவைடட் பை எவ்வளோ டோட்டல் பிரின்சிபல் 2000 இன்ட்டு 100 போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 240 டிவைடட் பை 24 அப்படிங்கிறது 12%. The simple interest on certain sum of money for 3 years of 4% per annum is half the compound interest of 2000 for 2 years of 10% per annum. The sum invested on simple interest is, simple interestல 3 வருஷத்துக்கு 4%ல் போட்ட அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2000க்கு 2%, 2 வருஷம் 10%ல் போட்டதோட பாதி. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா இதில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. 2000 கொடுத்துட்டாங்க. 2 வருஷம், மொதல் வருஷம் 10%னா 2200. அடுத்த வருஷம் இதில் 10% ப்ளஸ் 220, 2420. வட்டி மட்டும் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 420. வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டியில் பாதி தான் இருக்குது. அப்போ டிவைடட் பை 2 போட்டோன்னா 210 ரூபா வட்டி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3 வருஷத்துக்கான வட்டி. அப்போது ஒரு வருஷத்துக்கான வட்டி டிவைடட் பை 3 போட்டோம்னா 70 ரூபாய். இந்த 70 ரூபா அப்படிங்கிறது 4%. ஓகேவா? 70 ரூபா அப்படிங்கிறது 4%. இப்போ அதை 100%க்காக மாற்றணும். எப்படின்னா 70 டிவைடட் பை 4 இன்ட்டு 100 அவ்வளோதான். அடித்தோம்னா 25 டைம்ஸு 25 இன்ட்டு 70 0 35 70 140 0571 1750. ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்ததான் நம்ம ஆவரேஜ்
டாப்பிக்கில் கணக்கு பார்க்க போகிறோம். Anil played 8 cricket matches. The mean of the runs is to be 80. After playing 4 matches, the mean of the run of all the matches to be found to be 70. 8 மேட்ச் விளாண்டதுக்கப்புறம் அவரோட மீன் வந்து 80 அப்படின்னா அவர் மொத்தமாக 640 ரன் அடிச்சிருக்காருன்னு அர்த்தம். அடுத்த 12 மேட்ச்சில் அவரோட மீன் வந்து 70 அப்படின்னா அவர் மொத்தம் 840 ரன் அடிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஸோ அடுத்த இருக்க 4 மேட்ச்சில் 640 840னா மைனஸ் பண்ணோன்னா 200 ரன் அடிச்சிருக்காரு. இஃப் த ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர் இஸ் -20, the sum of 3 numbers is 32, then average of other 2 numbers 5 நம்பர்ஸ்க்கு அப்படின்னா அந்த sum of 5 numbers is -100. இப்போது sum of 3 numbers 32 அப்படின்னா -100க்கும் 32க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதனால தான் இங்கே மைனஸ் போடுறேன். 32 ப்ளஸ்ஸு தான், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால மைனஸ் போடுறேன். -132 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போது அடுத்த 2 நம்பர் இவ்வளோ வேல்யூவை கொண்டு வரணும், -132 வேல்யூவை கொண்டு வரணும். அப்போ சம்மு தான் -132, ஆப்ஷன் 4 கிடையாது. அவங்க கேட்டது ஆவரேஜ். இந்த இடத்துல சம்முன்னு வந்துருந்துச்சுன்னா -132 கரெக்ட். ஆவரேஜ் கேட்டதுனால 5 நம்பரில் 3 நம்பரோட சம் கொடுத்துட்டாங்க, 2 நம்பரோட சம் நமக்கு தெரியும். டிவைடட் பண்ணோன்னா -66, ஆப்ஷன் 1. The average of 5 consecutive odd numbers is in descending order is 95. Find the 4th number in the descending order. 5 நம்பர் இருக்குது, அது எல்லாமே ஆட் நம்பர், அது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இந்த க்ளூ எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 4th நம்பர் கரெக்டாக. அப்போது 5th நம்பர் என்னவாக இருக்கும்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது அப்படின்னா அது கம்மியாகிட்டே வருதுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் -2, ஏன்னா ஆட் நம்பருக்கும் அடுத்த ஆட் நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் 2. இங்கே எக்ஸ் +2, இங்கே எக்ஸ் +4, இங்கே எக்ஸ் +6. ஓகேவா? இப்போது 5 நம்பரையும் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. சம்மு 5x +2 -2 கேன்சல் ஆயிரும், +10. ஆக்சுவலாக அது ரெண்டாவது கணக்கு அப்படின்னா இந்த 5x +10 95 கிடையாது. 5x +10 95 × 5, ஏன்னா 95ங்கிறது ஆவரேஜ். ஸோ 475. 5x is equal to 465. x is equal to 93, ஆப்ஷன் 4. The average monthly expenditure of the family was 4,000 for first 3 months, 4,500 for 4 months, 5,000 for 5 months. If the total savings during the year is 5,000, average monthly income of the family. Expenditure மாறிக்கிட்டே இருக்குது. 3 மாதத்துக்கு ஆவரேஜ் 4,000னா டோட்டலாக 12,000 செலவு பண்ணியிருக்காங்க. 4 மாதத்துக்கு ஆவரேஜ் 4,500னா டோட்டலி 18,000 செலவு பண்ணியிருக்காங்க. 5 மாதத்துக்கு டோட்டலாக ஆவரேஜ் 5,000னா 25,000 செலவு பண்ணியிருக்காங்க. டோட்டலாக சேர்த்தோம் அப்படின்னா 55,000 வருது. இன்கம் மொத்தமாகவே பார்த்தோம்னா 5,000 தான். சேவிங்ஸ் மொத்தமாக பார்த்தோம்னா 5,000 தான். அப்போ டோட்டலாக இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸு 60,000 ரூபா 12 மாதத்துக்கு சேர்த்து. அப்போ ஒரு மாதத்துக்கு ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா 5,000 ரூபா இருக்கா? ஆப்ஷன் 3. ஓகே, கொஞ்சம் பெரிய கொஷின், நிறைய புரிதல் தான் தேவைப்படும், கணக்கு கம்மியாக தான் இருக்கும். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டெல் பை செலக்டிங் ஒன் ஆஃப் த ஆன்சர் சாய்ஸஸ் given with the data given in the statements are sufficient for answering the question. கொஷின் ஆன்சர் இங்கே இருக்குது, கொஷின் தான் இருக்குது, ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. அவங்க கேட்டது என்ன அப்படின்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் போதுமா, இல்லை ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் போதுமா, இல்லை 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தேவைப்படுதா, இல்லை எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லாமல் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு. ஓகேவா? கொஷின் என்னன்னு பார்ப்போம். A horse ran 100 miles without stopping. 100 மைல் ஒரு குதிரை போயிட்டுருக்கு, நிற்கலை. ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட் நிற்கலை அப்படிங்கிறனாவே அது ஓகே, நம்ம ஜஸ்ட் நார்மலாக ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமில் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். டிஸ்டன்ஸ் இருக்குது, டைம் இல்லை.
ஆவரேஜ் ஸ்பீட் வித்தவுட் ஸ்டாப்பிங் அப்படிங்கிறனால இந்த ஆவரேஜுங்கிற வார்த்தை ட்விஸ்டடான வார்த்தை தான். ஏன்னா ஸ்டாப் பண்ணியிருந்தால் தான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்பீடு, ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஸ்பீடுன்னு நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுக்கு போகணும். ஸோ இது ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறத கேட்ட கேள்வி. இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நீங்கள் ஆப்ஷன் டிக்கு தான் போகணும். ஏதாவது ஆப்ஷன் டின்னு கிடையாது. இது டேட்டாஸ் எல்லாமே கொண்டு வர முடியுமான்னு பார்த்தோம்னா டைமை பற்றி கொஷனில் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் நாட் an ஆன்சர். இப்போது 1 or 2 பார்க்கணும். 1 அப்படிங்கிறது 50 மைல்ஸ்க்கு 20 மைல்ஸ் per hourனு கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 நமக்கு யூஸே ஆகாது. ஸ்டேட்மெண்ட் 2 என்டையர் ஜர்னி ஸ்டார்ட்ஸ் at 8 PM on day 1 following by 4 PM day 2. ஓகே, அப்போ டோட்டலாக 8 மணிலேருந்து அடுத்த நாள் 4 மணி வரைக்கும் 12 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் கிடச்சிருச்சு. டிஸ்டன்ஸ் 100 divided by 12. ஆன்சர் தேவையில்லை, ஆனால் ஆன்சர் நமக்கு கிடச்சிருன்னு தெரியும். 12.5 மைல்ஸ் per hour நம்ம கேட்கல. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் அந்த கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கு போதுமானது. ஓகேவா? இந்த கால்குலேட் பண்ணிலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆப்ஷன் பி அவ்வளோதான். அவங்க கணக்கை போட முடியுமா, போட முடியும்னா உனக்கு என்ன வேணும்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்மளால் போட முடியும். போடணுன்னா நமக்கு ஆப்ஷன் 2 மட்டும் வேணும். ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வேணும். A train runs for 2 hours at the speed of 35 km, 3.5 hours in 60 km, 2.5 in 70 km. Find the average speed of the train. Direct and simple question. 2 into 35 average speed போட்டோன்னா 70 km ரன் ஆகிருக்கும். 3.5 into 60 போட்டோன்னா 210 km ரன் ஆகிருக்கும். 2.5 into 70 போட்டோன்னா 175 km. டோட்டலாக நம்ம போட்டோம் அப்படின்னா 455 km. டோட்டல் ஹவர் செக் பண்ணோன்னா 8 வருது. ஸோ டிவைட் பண்ணோன்னா ஆன்சர் வந்துச்சு 55க்கு 6 டைம்ஸ் ரிமைண்டர் 7, 78 டைம்ஸ் 6க்கு 7, 45 56.87. Option D is the right. A man monthly income is 1,400. What should be his average monthly expenditure so that he is able to save 3,600 in a year? கொஞ்சம் குழப்பறது எப்படி குழப்பிருக்காங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும் ஆவரேஜாக கேட்டிருக்காங்க, மந்த்லி இன்கம்மை நார்மலாக சொல்லிட்டாங்க, டோட்டல் சேவிங்ஸை ருப்பீஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 1,400 மாதம் சம்பாதிக்கிறானா, அவன் இயருக்கு எவ்வளோ சம்பாதிப்பான் அப்படின்னா 16,800 ரூபா மல்டிப்ளை பண்ண ஆன்சர். அவன் சேவிங் பண்ணியே ஆகணும்னு அவங்க சொல்கிறது 3,600. அப்போது 002 13,200 ரூபா அவன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வச்சுருக்கலாம் 12 மாதத்துக்கு. அவங்க கேட்ட கேள்வி ஆவரேஜ். ஸோ 1,100 ரூபா ஆன்சர் வருது. A and B starts from the same destination and take the same route. A starts at 8 PM, drives at a speed of 40 km. B starts at 9 PM, drives at a speed of 50 km. If the destination is 350 km away from the starting point, how far will A be from the destination where B reaches there? B தான் ஃபஸ்ட்டு ரீச் ஆகுதுன்னே சொல்லிட்டாங்க. 8 மணிக்கு A கிளம்புறான், 9 மணிக்கு தான் B கிளம்புறான். டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 350 km. பியோட ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னா 50. அப்போ 350 கிலோமீட்டரை 50 km ஸ்பீடில் போகிறவன் 7 மணி நேரத்தில் போவான். 9 மணிக்கு கிளம்புனா 7 மணி நேரம் அப்படிங்கிறது 4 மணி. 4 மணிக்கு எங்கே இருப்பான் அப்படின்னா, அவன் 8 மணிக்கு கிளம்புனவன். அப்போ 4 மணி வரைக்கும்னா அவனுக்கு 8 மணி நேரம் ஆயிருக்கும். 8 மணி நேரமாக அவன் 40 km ஸ்பீடில் வரான்னா 320 km தான் வந்திருப்பான். 320 km தான் அவன் வந்திருப்பான். இவன் 350 km டெஸ்டினேஷன். அப்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 30 km. ஆப்ஷன் பி. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஸ் 22 years when they were married 5 years back. 22 into 2 44 total average, total age.
எப்போனா 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஹஸ்பண்டுக்கு இப்போது 5 வருஷம் ஆட் ஆகிருக்கும், ஒய்ஃபுக்கு 5 வருஷம் ஆட் ஆகிருக்கும். இப்போது அவங்களோட சம் ஆஃப் டோட்டல் ஏஜ் அவங்க 2 பேர்த்தோடது 54. வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் தி ஃபேமிலி இஃப் தே ஹாவ் அ 3-year-old child? இப்போது அவங்களுக்கு 3 வயசு குழந்த இருக்குது. அப்போது 57 டிவைடட் பை 2 போடக்கூடாது, ஏன்னா 3ஆவதாக ஒரு குழந்தை ஆட் பண்ணதுனால டிவைடட் பை 3 போடணும். ஸோ 90 டிவைடட் பை 2 போட்டு 28.5 ஆப்ஷன் டியை தான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண தோணும். ஆப்ஷன் ஏ.